இந்த ஃபேஸ்புக்கில் என்னென்ன பேராக இருக்கானுங்க. அவசரப்பட்ட கல்யாணம் மட்டுமோ. ஏங்க எப்போ பார்த்தாலும் என் ஃபோனே நோண்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? போய் லாக்டவுன் வரப்போது மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க போங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. செம்ம டயர்டாக இருக்க, போய் ரெஸ்ட் எடுமா. போடா போடா செல்லம். போயிட்டா. இன்னைக்கு எவ்வளையாவது பிடிச்சி கரெக்ட் பண்ணி மாவு பிசைஞ்சே ஆகலாம். ஓ லைவா? இன்னைக்கு பிரிச்சு மேஞ்சிட வேண்டியதா. ஆடியோ காலுக்கு 500 ரூபா, வீடியோ காலுக்கு 1000 ரூபாயா? நான் வந்துடுறேன். போட்டோ கால் வேற கொடுத்துருக்காயா? நான் பண்ணிடுறேன். ஹலோ, ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துருந்தேன். ஆடியோ கால் வீடியோ கால்? வீடியோ கால் தாங்க. ஓகே, 1000 ரூபீஸ் அனுப்பிச்சு கால் பண்ணுங்க. போய் அனுப்பிடுறேன். ஹாய், 1000 ரூபா சென்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணலாமே. நானும் கழட்டணுமா? ஆமா, நீங்களே கழட்டிட்டீங்க, எனக்கு என்ன? கழட்டிடு. லுங்கிமா. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான காட்சி. என்னதான் பொண்டாட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வருமா? வேற லெவலு. என்ன மெசேஜ்? என்ன வீடியோ? வாட்ஸ்அப்ல
நான் போட்டு விடுறேங்க. ஏங்க, போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனைங்க. தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடாதுங்க. ரொம்ப நல்ல குடும்பங்க. என் பொண்டாட்டி எவ்வளவு உசிரியா வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே அனுப்பிடாதீங்க. நான் இப்பயே போட்டு விடுறேங்க. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க பொண்டாட்டி அவ்வளவு ஏமாத்தி இந்த ஒரு அற்ப சந்தோஷம் எனக்கு தேவையா? தேவையில்லாம இது போய் ஏங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. குடும்ப மானமே போயிடும். தயவு செஞ்சு இப்படி யாரும் பண்ணிடாதீங்க. நான் என்னை மாதிரி நீங்களும் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. வேணாம். ஏங்க மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தீங்களா? மளிகை சாமான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னைக்கா இருந்தாலும் பொண்டாட்டி தானே. ஹாய் வியூவர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் தான் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. என்னென்னா இன்றைக்கி ஆன்லைன் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே மொபைலில் ஜஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனாவே போதும், டேட்டிங் ஆப் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் வீடியோ கால் பண்ணலாம், ஆன்லைனில் டெக்ஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சிலர் அது ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 500 பே பண்ணு, 1000 பே பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கிட்டு அது காசு பே பண்ணி ஸோ அதால் ஏற்படுற விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க. ஸோ அதில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுது. ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு தமிழ்ன்றவர் என்ன அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதில் 1000 ரூபா காசு பே பண்ணி ஸோ அதால் பாதிக்கப்பட்டார். மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அவருடைய வாழ்க்கையை. ஸோ இதை கண்டென்ட்டாக எடுத்து பண்ணணும்னு சொல்லி தான் இந்த விழிப்புணர்வு நாங்கள் எடுத்து பண்ணுறேன். ஸோ என் நண்பர் நீங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. தயவு செஞ்சு கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, அது மாதிரி ஆன்லைன் டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சேஃபாக செக்யூராக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.